அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எல்லாம் கலந்து வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். இதில் இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றுறோம். இதை நல்லா இப்போ அடிச்சுக்கலாம். மசாலா வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். வெங்காயம் போடாமையும் பிரெட் ஆம்லெட் செய்யலாம். இப்படி போட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டரும் போட்டுக்கலாம், ஆயிலும் ஊற்றிக்கலாம். பட்டர் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை நல்லா ஒரு தடவை கலக்கிட்டு இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரெட்டை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ முட்டையை அதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா நம்ம திருப்பி போட்டு ப்ரெட்டை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டிருக்கோம், நல்லா டேஸ்ட்டுக்காண்டி. இப்போ நம்ம இதில் சீஸ் வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கலாம். வெஜ்ஜு மைனஸ் இது வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க. திருப்பி மடக்கி வச்சுக்கலாம். இதை இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெங்காயம் போடாமல் செய்யலாம். ஆனால் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பட்டர் சீஸ் பிரெட் ஆம்லேட்டு. நீங்கள் சாதாரணமாக வெறும் முட்டை இது போட்டு பார்த்துருப்பீங்க. இது நம்ம நல்லா காரமாக செஞ்சுருக்கோம். நல்லா காரமாக விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா காரமாக சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா காரமான ஒரு பட்டர் சீஸ் பிரெட் ஆம்லேட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.